வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இருக்குது. அந்த மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு நம்ம தலைப்பை கொடுத்துருப்போம். அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசன் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ணால மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். செகண்ட் வரைக்கும், செகண்ட் டு தேர்டு, இந்த தேர்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். அதாவது இங்கேருந்து போனால் இந்த இடத்துக்குள்ளே போகிறப்ப மார்க்கெட்டை அந்த சுச்சுவேஷனால தான் நம்ம முடிவு பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே கொண்டு போய் கிட்டத்தட்ட நியரஸ்ட் கொடுத்தாங்க. அடுத்த 5 மினிட்ஸே பிரேக் பண்ணிச்சு இந்த இடத்த. அதுக்கப்புறம் அதில் நல்ல ஒரு மூவ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். 5 மினிட்ஸாக மாற்றி கொடுத்துருந்தோம். 2 எலோ ஜோன் போட்டுருந்தோம். இது பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு, இது பிரேக் பண்ணால் கீழேன்னு சொல்லிட்டு அதில் இது பிரேக் பண்ணி மேலேயும் போணுச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம். தேர்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில இருக்குது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து எந்த சுச்சுவேஷன் சைட்வேஸ்ன்றத விட இந்த பிரேக் பண்ணுற சூழ்நிலை அது அந்த டைமிங்கில் தான் தெரியும் நமக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி அடுத்தடுத்து போயிடுச்சு மேலே. நம்ம எதிர்பார்த்தா தான் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது மார்க்கெட். இடம் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் சொல்லியிருந்தோம். இந்த இடம் தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட்டில் பெருசாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம தேர்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம அடுத்து பெரிய புல்லிஸாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது பையிங் சைடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த தேர்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். அதில் தான் சொல்லியிருந்தோம். தேர்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் கடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதே போல் தேர்டை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போயிடுச்சு. ஆனால் இது எதிர்பார்க்காத இவ்வளோ பெரிய கேப்பப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ணியிருந்தா கூட இந்த செகண்ட் கிட்ட போன திணறி இருக்கும் மார்க்கெட். ஆனால் ஓப்பனே செகண்டுக்கு பிறகு கொடுத்து தேர்டை பிரேக் பண்ணிட்டாங்க ஈஸியாக. அதனால் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பெரிய புல்லிஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடங்கிறது ஒரு டபுள் டாப் ஏரியா மாதிரி வரும்னு சொல்லியிருந்தோம். அது 24,850 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டே கேண்டில் செட்டப்பில் சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அதை பிரேக் பண்ணி தான் கொடுத்துருக்கு. இது போகிற பார்க்க பார்த்தா மார்க்கெட் வந்து அடுத்த ஸ்டாப்பிங் வந்து ஆல் டைம் ஹைக்கில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா ஒரு இடையில ஒரு சிங் ஹை இருக்குது. இந்த இடத்த மட்டும் மார்க்கெட் வந்து இதை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஆல் டைம் ஹை தான். அதாவது 25,212 அப்படிங்கிற ரேஞ்சு நாளைக்கு பொறுத்த வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து மார்க்கெட்டில் வந்து புல்லிஸ் தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 25,093 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 25,212. அது நம்ம டே கேண்டில் டபுள் டாப் ஒரு ஏரியா சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல உள்ள ரெசன்ஸ் அது. அதுக்கடுத்து அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 25,333 தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,854 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் பார்த்தோம்னா 24,789 செகண்ட் இருக்கும். தேர்டை பொறுத்தவரை 24,690 இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் பிரேக் பண்ணலாம், இல்லை தேர்ட் வரைக்கும் பிரேக் பண்ணிட்டு அப்சைடு தான் போகும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் கேப் அப் இருக்குது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். செகண்டுங்க நம்ம இடத்துல சொல்லியிருப்போம், டே கேண்டில் ஒரு ரெசன்ஸ் ஏரியா, ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ் ஏரியா தான் அந்த இடமும். அந்த இடத்துல வரும்போது செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 24,900 25,212 300 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் தான் வாய்ப்பு, இறங்கிறது வாய்ப்பு கிடையாது. இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு தான் போகும். இந்த 25,212 கன்ஃபார்மாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுக்கு இடையில இந்த இடம் இந்த 200 to 300 மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 56,098 அப்படிங்கிறது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது ரொம்ப பாயிண்ட்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் தான் தேவைப்படுது இந்த டபுள் டாப் ஏரியாவுக்கு. இந்த இடம் ரீச் ஆன பிறகு தான் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்கும் இல்லை இது பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ போகிற செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த டபுள் டாப் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், இந்த ஆல் டைம் ஹையை. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,594 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 55,957, அதுக்கடுத்து 56,250 அப்படிங்கிறது அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் படி வரும் 56,250. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 55,123 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 54,849 செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு என்னோட டேவோட லோ தான் 54,558. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்போம் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 55,957 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 56,250 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த புல்லிஸ் இருக்கும். இந்த இடம் போனால் கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை போல தான் நம்ம நிஃப்டிலையும் கொடுத்துருக்கோம், இதுலேயும் அதே ஸ்டேட் தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே பார்த்தோம்னா இப்போ பிரேக் பண்ண எவ்வளோ தரம் பிரேக் பண்ண பார்த்தோம்னா ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி செகண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப்லாம் இருக்குது. ஆனால் ஒரு செட்டப்பில் பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வரது வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகபட்சம் கேப் அப் தான் இருக்கிறது வாய்ப்பு தெரியுது. 55,594 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி ஓகே, சென்செக்ஸை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்தோம், டபுள் டாப் ஏரியாங்க மாதிரி. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் இதில் தான் இருக்குது. இப்போ நிஃப்டியில் வந்து இந்த இடம் தான் இன்னும் போகலை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆல் டைம் ஹையில் தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஒரு நாள்லேயே எவ்வளோ தூரம் போயிடுமான்னு சொல்ல தெரியல. ஆனால் இந்த ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,700 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 83,368 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 84,098 அப்படிங்கிறது தேர்ட் இருக்கும். சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பொறுத்தளவுக்கு 82,173 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,962, தேர்டை பொறுத்தளவுக்கு 81,642. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் வரைக்கும் மார்க்கெட் இறங்கினா அப் சைடு தான் போகிறது வாய்ப்பு இருக்கும். தேர்ட் வரைக்குமே தொட்டாலும் மார்க்கெட் அப் சைடு தான் போகும். ஆனால் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு கம்மின்னு சொல்ல வரேன். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். செகண்ட் தேர்டை வந்து கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறது வாய்ப்பு கம்மியாக தெரியுது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை புள்ளி செட்டப்பில் ஃபுல் நல்ல ஒரு வெரி புள்ளி செட்டப்பில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு தான் அதிகப்படுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணுலேயுமே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதிலேருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி அடுத்தடுத்து வெரி புல்லிஸாக போகிறது தான் வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த பக்கம் இந்த கிரீன் கோடுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டுக்கு வேலை இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட் சப்போர்ட் இருக்கலாம், இல்லை செகண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கேப் அப்புக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.